வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் வந்து 36-22ங்கிற மேற்கு பார்த்த வாசுபடியில் வீடை பற்றி பார்க்கலாம். எப்போல்லாம் நான் ஃப்ரீ டே கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த பிளான்லாம் போட்டுட்ருக்கேன். 15 லட்ச ரூபாய்க்கும் கீழே வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சைட்டையும் உங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸையும் எழுதுங்க. அது வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பிளானை தந்ததுன்னா கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். 15 லட்ச ரூபாய்க்கு மேலே ரெண்டல் வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸு, பங்களாஸு, லக்ஸுரி வீடெல்லாம் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மெயில்லையோ வாட்ஸ்அப்லேயோ தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. நம்ம வீடு கட்ட நினைக்கும் போது முதல்ல நமக்கு தேவைப்பட வேண்டியது பிளான் தான். ஒரு நல்ல பிளான் வந்து நம்மளுடைய செலவு வந்து பெரும்பாலும் குறைச்சிரும். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம், என்ன மாதிரி மெட்டீரியல் பயன்படுத்த போகிறோம், யார்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு மாறும். நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை போட்டு நல்ல குவாலிட்டியான தரமான கான்ட்ராக்டர் வச்சு சரியான முறையில் வீடு கட்டணும். அதுக்கு முதல்ல வந்து பேசிக்காக நமக்கு பிளான் தான் தேவை. அந்த பிளானை இன்க்ரீஸ் பண்ணி தான் நான் இப்போலாம் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அந்த பிளான்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போது இந்த வீட்டோட பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பிளானில் மேலே வந்து வடக்கு, கீழே வந்து தெற்கு, லெஃப்ட் சைடு வந்து மேற்கு. இது மேற்கு பார்த்த வாசப்படி உள்ள வீடு. இது வந்து 22-36 அப்படிங்கிற பிளானோட சைஸு. இதுக்கு மேலே யார் இடம் வச்சுருந்தாலும் இந்த வீடை கட்டிக்கலாம். நார்த்து வெஸ்ட்டு என்ட்ரன்ஸு, ஃபேஸிங் வெஸ்ட்டு, அந்த மாதிரி சைட்டோட அமைப்பில் இந்த பிளான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்கேன். கார் பார்க்கிங் கீழே நீங்கள் செப்டி டேங்கு அது மாதிரி வச்சுக்கலாம். அந்த கார் பார்க்கிங் மேலே ஸ்டேர் கேஸு கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான பொசிஷன் கொடுத்துருக்கேன். அந்த நார்த்து வெஸ்ட்டில் ஸ்டேர் கேஸ் வந்து காம்பவுண்டோவில் ஒட்டினாப்பில் 4 அடிக்கு ஸ்டெப்ஸு கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ரைஸ் ஆகி மேலே வந்தோம்னா வராண்டா வரும். வராண்டா வந்து 4-11 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உள்ளார என்ட்ரானோம்னா லிவிங் டைனிங்கு அந்த மாதிரி வருது. 11:45-13 அந்த மாதிரி லிவிங் டைனிங் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த்து ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 2 வருது. அதுக்கு வந்து டாய்லெட் கொடுக்கல, அதுக்கு வந்து தனியாக தான் பெட்ரூம் வருது. அந்த வீடு வந்து 10:10 அந்த மாதிரி ரூம் சைஸு. அடுத்து பார்த்திங்கன்னா சவுத்து வெஸ்ட்டில் பெட்ரூம் 1 கொடுத்துருக்கேன். 10:11 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கேன். பக்கத்தில் இன்னொரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா கிச்சனுக்கு ஸ்டோர் ரூமாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் கிச்சன் எங்களோட பெருசாக கூட வச்சுக்கலாம், கிச்சன் டைனிங்காக கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து இது ஒரு அமைப்பாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு 2 டாய்லெட் கொடுத்தேன். 1 காமனாகவும் நான் அட்டாச்சாகவும் கொடுத்தேன். அடுத்து வந்து சவுத்து ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் 10:09 அந்த மாதிரி கொடுத்தேன். பின்னாடி வந்து ஒரு சின்னதாக கட்டு மாதிரி கொடுத்து அதை வந்து ஒரு பின்னாடி யூட்டிலிட்டிஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கேன். பாத்திரங்கள் கழுவக்குள்ளெல்லாம் வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு அமைப்புக்காக இது ஒரு இமேஜின் பண்ணேன். பக்கத்தில் வீடுகள் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடை வந்து நம்ம அந்த ஓப்பன் கொடுத்துருக்கோம்ல பின்னாடி, அதில் தான் விண்டோஸ் கொடுக்கணும். அந்த பெட்ரூம் 2க்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த இடத்த யூட்டிலிட்டி ஏரியாவும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் அந்த இடத்துக்கு லைட்டிங்காக கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி குறுகலான ஒரு அமைப்பு இருந்தால் கூட இந்த வீடை வந்து வெஸ்ட்டில் நல்லபடியாக அமைக்கலாம். வாஸ்து நல்லபடியாக வரும். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அந்த வீடு. இப்போ இதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி போனோம்னா இதே டிபிக்கல் ஃப்ளோர் தான் வரும், டிபிக்கல் பிளான் தான் வரும். ஏன்னா இடம் சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து நார்த்து வெஸ்ட்டில் ஸ்டேர் கேஸ் கொடுத்து மேலே இது டிபிக்கல் ரூமு, டிபிக்கல் வீடாக தான் கொடுத்துருக்கேன். சென்னை சுற்றுப்புற பகுதிகளெலாம் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க எங்களை வாட்ஸ்அப்லேயும் மெயிலையும் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம மேற்கொண்டு அதை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள், உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கு பயன்படும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryam.builder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.